விவசாயிகள் செல்வதை தடுப்பதற்காக பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராட்சத காங்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முள்வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாகனங்களினுடைய டயர்களை பஞ்சராக்கக்கூடிய மிகப்பெரிய ஆணிகள் எல்லாம் சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தடைகளையும் தாண்டி தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து முன்னேறி வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த கல காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். காங்கிரீட் இரும்பு வேலிகள் அமைத்து முழுவதும் மூடி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லி அம்பாலா எல்லையில் சாம்பு என்ற இடத்தில் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை அங்கிருந்து கலைக்க முயற்சிக்கிறார்கள். கண்ணீர் புகை குண்டுகளையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து முன்னேறி வருகிறார்கள். டெல்லியை நோக்கி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அணி அணியாக விவசாயிகள் பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதிரி நாட்டு படையெடுப்பை தடுப்பது போல விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒடுக்க ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது என்று விவசாயிகள் தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளை ஒடுக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபடுகிறது என்று கடும் கண்டனங்களையும் விவசாயிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் டெல்லி எல்லைகளில் உச்சகட்ட பதற்றம் என்பது நீடித்து வருகிறது. நூற்றுக்கணக்கான கண்ணீர் புகை குண்டுகள் விவசாயிகள் மீது வீசப்பட்டு வரக்கூடிய நிலையில் மாஸ்க் அணிந்தபடி விவசாயிகள் தொடர்ந்து அந்த பேரணியை முன்னெடுத்து வருகிறார்கள். டெல்லியினுடைய பல்வேறு எல்லைகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தொடர்ந்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தடைகள் அங்கு அவர்கள் முன்னேறி செல்ல விடாதபடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தடைகளையெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து அந்த பேரணியை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதற்கான சட்ட உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆதரவான தன்னுடைய கருத்தையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தடுப்புகளை தாண்டி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து டெல்லியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்படுகின்றன. தொடர்ந்து ட்ரோன்கள் மூலமும் விவசாயிகளுடைய வருகை என்பது கண்காணிக்கப்பட்டு அவர்களை தொடர்ந்து முன்னேற விடாமல் தடுப்பதற்காக தீவிர நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிறது. மிகப்பெரிய ராட்சத காங்கிரீட் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மேல் முள்வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் விவசாயிகளுடைய அந்த வாகனங்கள் என்பது டெல்லியை நோக்கி வரவிட முடியாதபடி ஆணிகள் வைத்து டயரை பஞ்சராக்கும் நடவடிக்கைகளும் ஒன்றிய அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் ஒருபுறம் நாம் பார்க்கிறோம். விவசாயிகளுடைய டெல்லி நோக்கிய படையெடுப்பால் டெல்லியே குலுங்கி இருக்கிறது. காங்கிரீட் இரும்பு வேலிகள் அமைத்து முழுவதும் மூடி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தங்களுடைய போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது. எதிரி நாட்டு படைகளை ஒடுக்குவதை போன்று விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒடுக்க ஒன்றிய அரசு எண்ணுகிறது என்று விவசாயிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கண்ணீர் புகைக்குண்டுகளையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து முன்னேறி வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களிலும் அவர்களை தடுப்பதற்கான தீவிர முயற்சிகள் ஒன்றிய அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ராட்சத காங்கிரீட் தடுப்புகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் தாண்டி தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய பேரணியை தொடர்ந்து முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கோதுமை, நெல் உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கான ஆதரவு விலை இருமடங்காக உயர்த்தப்படும் என்று பாஜக அரசு வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் விவசாயிகளுடைய வருமானத்தை இருமடங்காக உயர்த்தும் வாக்குறுதியையும் ஒன்றிய பாஜக அரசு அளித்திருந்தது. அதை நிறைவேற்றாததால் விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மேலும் விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். அதாவது விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் பல ஆண்டு காலமாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால்
மத்திய அரசை பொறுத்தவரையில் அந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த முறை தலைநகர் டெல்லியை சுற்றி நடந்த இந்த போராட்டங்களின் போது கூட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த குழுவினர் விரைந்து இது தொடர்பான மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து சட்டபூர்வமான சட்டம் கொண்டு வரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை அந்த அது சட்டபூர்வமாக்கப்படவில்லை என்பதுதான் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய வங்கி கடன் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும், 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தான் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் விவசாயிகள். ஆனால் விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிவடைந்ததன் காரணமாக இன்றைய தினம் தங்களது பேரணியை போராட்டமாக துவங்கியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக பேரணியாக தலைநகர் டெல்லி நோக்கி பல இடங்களில் இருந்து தலைநகர் டெல்லியை சுற்றியிருக்கின்ற எல்லை பகுதிகளில் இருந்து பல்வேறு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தலைநகர் டெல்லி நோக்கி பேரணியாய் துவங்கி இருக்கிறார்கள் விவசாயிகள். முக்கியமாக பஞ்சாப் மாநிலத்தில்தான் அதிகமான விவசாயிகள் கடந்த முறை போல இந்த முறையும் பேரணியாய் துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து அம்பாலாவிற்கு ஏற்கனவே கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பே அம்பாலாவில் குமுடியிருந்த விவசாயிகள் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக இன்று காலை அவர்கள் அம்பாலாவில் இருந்து புறப்பட்டு சம்பு பார்டர் வழியாக சிங்கு பார்டருக்கு வருவதுதான் அவர்களது திட்டமாக இருந்தது. அவர்களை அம்பாலாவில் இருந்து புறப்பட்ட விவசாயிகள் சம்பு பார்டருக்கு வரும்போது அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது, தகராறு ஏற்பட்டிருக்கிறது, தடியடி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது, விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி என்பது ஒரு போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. அதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. விவசாயிகள் ஆங்காங்கே சிதறி ஓடுவதும் அதை சுதாகரித்துக் கொண்ட விவசாயிகள் போலீசார் வீசும் அந்த கண்ணீர் புகை குண்டுகளை தங்களது கைகளில் எடுத்து தங்களை தற்காத்துக் கொண்டு அந்த கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் மீது வீசுவதும் நேரடியாகவே பார்க்கும் ஒரு காட்சியாக இருக்கிறது. இது போர்க்களம் போல் காட்சியளிக்கும் இந்த காட்சிகளை பார்க்கும் போது பதட்டமான ஒரு சூழ்நிலையே அந்த பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது அம்பாலா மற்றும் சம்பு பகுதியில் நீடித்து வரும் ஒரு காட்சியாக இருக்கிறது. அந்த பகுதியில் இருந்து விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேசும்போது அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விவசாயிகளை தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகிறது என்று விவசாய சங்க தலைவர்கள் அங்கிருந்து தெரிவிக்கிறார்கள். விவசாய சங்க தலைவர்களை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மத்திய அரசுடன் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் ஆங்காங்கே பல பகுதிகளுக்கு, குறிப்பாக ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இரவோடு இரவாகவே சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆங்காங்கே அவர்களது தலைமையில் அந்த பேரணி என்பது தொடங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அதிகாலை அங்கு சேர்ந்து அங்கிருந்து பேரணியாக அவர்கள் புறப்பட்டு பல்வேறு இடங்களில் இருந்து தலைநகர் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பேரணியை தடுக்கும் விதத்தில் போலீசார் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், அதே போன்று டெல்லி எல்லை பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருந்து வரும் விவசாயிகளுடைய அந்த பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டு அப்புறப்படுத்தப்படும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தடுப்பையை மீறி போலீசாருடைய கடுமையான தடுப்பையை மீறி விவசாயிகள் முன்னேறி கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகின்ற ஒரு காட்சியாகவே இருக்கிறது. பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்தாலும் விவசாயிகள் உறுதியாக தலைநகர் டெல்லியை நோக்கி சென்று பிரதமருடைய எல்லை கதவுகள், அதாவது தலைநகர் டெல்லி எல்லை கதவுகளை தட்டி தலைநகர் டெல்லிக்குள் நுழைந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நடத்துவதுதான் அவர்களது முடிவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய இந்த போக்கு என்பது கடுமையாக இருக்கிறது. விவசாயிகளுடைய இந்த கண்ணீர் மல்க அந்த கோரிக்கைகள் என்பது தொடர்ந்து மத்திய அரசு நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால் அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொண்டு வருவது தொடர்பாக சட்டம் இயற்றப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட அந்த பதிவு என்பது விவசாய சகோதரர்களுக்கு இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் சுவாமிநாதன் ஆணையத்தின்படி
பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டபூர்வமாக வழங்கப்படும் என்பதை உத்தரவாதம் அளிப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கையால் 15 கோடி விவசாய குடும்பங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் எனவும் நீதியின் பாதையில் செல்லும் காங்கிரஸ் கட்சியின் முதல் உத்தரவாதம் இவை என ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ராகுல் காந்தியினுடைய பதிவாக பார்க்கப்படுகிறது. அவர் தனது சுற்றுப்பயணத்தின் இடையே இது போன்ற ஒரு செய்தியை அவர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு தடையை போலீசார் கொடுத்தாலும் அதையும் மீறி தலைநகர் டெல்லியை நோக்கி எங்களது பேரணி என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துதான் இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் வழக்குகள் என்பது நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எல்லை பகுதிகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பொதுமக்கள் செல்ல முடியாத வண்ணம் தடுப்பு அரண்கள் போடப்பட்டு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இணைய சேவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும். உடனடியாக அந்த எல்லை பகுதிகளில் போடப்பட்டிருக்கின்ற தடுப்பு அரண்கள் அனைத்தும் நீக்கப்படுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இணைய சேவைகள் முழுமையாக தடை செய்யப்பட்டது நீக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுதான் இன்றைய தினம் ஹரியானா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதியை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது. மக்கள் எங்கு வேண்டுமானாலும் சரளமாக செல்லலாம். விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று ஏற்கனவே அரசுக்கு தெரிந்திருந்தால் அது நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டுமே தவிர இது போன்ற மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் சாலைகளில் குறுக்கிடுவது, தடைகள் ஏற்படுத்துவது சரியானதாக இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்று நடப்பது ஏற்றுக்கொள்ள கூடாத ஒன்றாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்து மத்திய அரசு ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி வழக்கை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.